இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பிரசவ வலியில் ரொம்ப கஷ்டப்படும் பெண்களுக்கு இது நான் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் ரொம்ப அற்புதமாக 100% தெள்ள தெளிவாக வேலை செய்யும். இது அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். புரியலைன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த பதிவை நல்லா பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், குளிச்சிக்காங்க. காலையிலையோ அல்லது சாயங்காலமாக குளிச்சிக்கிட்டு விநாயகர் கும்பிட்டுக்காங்க. அப்புறம் குலதெய்வத்தை கும்பிட்டுக்காங்க. உங்கள் மூதாதையரையும் கும்பிட்டுக்காங்க. இதுக்கு உண்டான படையல் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டால், பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தலை வாழை இலையை விரிச்சுக்காங்க. விநாயகரை ஒரு மஞ்சளில் பிடிச்சிக்காங்க. அதற்கு உண்டான அவுள் பொரி, கடலை, வெற்றிலைப்பாக்கு, சர்க்கரை பொங்கல், ஸ்வீட்ஸ் ஏதான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கும் அவுள் பொரி, கடலை, வெற்றிலைப்பாக்கு, பழம், பத்தி குச்சி இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மந்திரம் ஆரம்பிக்கும் நாள் ஏதாவது ஒரு நல்ல நாளில் பார்த்து ஆரம்பிங்க. ஓரை எந்த ஓரையில் ஆரம்பிக்கலாம்னா, குரு ஓரை அல்லது சுக்கர ஓரை. நீங்கள் காலையில் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம், சாயங்காலம் பண்ணுற மாதிரியும் தான் பண்ணிக்கலாம். காலையில் பண்ணால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். 3:30 to 6 மணி வரைக்கும் பண்ணுங்கள். ஈவினிங் பண்ணுறதுனா, அதாவது நைட்டு பண்ணுறதா இருந்தால் 9 மணிலேருந்து மேலே பண்ணிக்கலாம். இதை இந்த மந்திரம் காலை மாலை 2 வேளையும் பண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக கிழக்கு திசை பார்த்து தான் உட்காரணும். மாம்பழையில் ஆசனம் இருந்தால் அதில் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை வெண்பட்டில் உட்காரலாம். அப்படி இல்லையோ ஏதோ ஒன்று சிகப்பு துணி கீழே போட்டு அது மேலே உட்காந்து செய்யலாம். கிழக்கு திசை அதை நோக்கி தான் பண்ணணும். எத்தனை நாளைன்னு கேட்டால், இந்த மந்திரம் 3 நாளைக்கு பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு வீதம் 1008 இருக்கணும். மொத்தம் 3 நாளைக்கு 3024 வரணும். மந்திரத்தை எப்பயுமே தங்கு தடையில்லாமல் சொல்லணும். சொல்லி பழகிறாங்க. அதில் தான் 3 நாள். இந்த 3 நாளைக்கு மொத்தமே 3024 வந்திருக்கணும். சரி, மந்திரத்தை பார்க்கலாம். நான் இப்போ 2 மந்திரம் கொடுக்க போகிறேன். ஒன்று மாலா மந்திரம், இன்னொன்று மூல மந்திரம். இந்த மாலா மந்திரம் என்னன்னு கேட்டால், சீக்கிரம் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது இந்த மாலா மந்திரம். இந்த மாலா மந்திரம் மூல மந்திரத்துக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நான் கொடுக்க வேண்டிய இந்த மந்திரம் 16 டைம் சொல்லிட்டு தான் அப்புறம் அது 1008 டைம் சொல்லணும். இப்போ மாலா மந்திரத்தை பார்க்கலாம். நல்லா தெளிவாக கேளுங்க. ஓம் மறுமலர் வாசினி சர்வஜன ரஞ்சினி கௌரி பகவதி மனோவசியம் குரு குரு சுவாக. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் மறுமலர் வாசினி சர்வஜன ரஞ்சினி கௌரி பகவதி மனோவசியம் குரு குரு சுவாக. மூல மந்திரத்துக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி 16 டைம் சொல்லிக்காங்க. இப்போ மூல மந்திரத்தை சொல்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க. ஓம் ஐயம் கிளியும் சவ்வம் ஸ்ரீயும் ஹ்ரீயும் மந்த சுந்தரி ஓம் பகவதியே சுவகா. இதை 1008 டைம் சொல்லணும். சிதி பண்ணி வச்சுக்காங்க. இந்த கடைசி இதில் நான் அந்த மந்திரத்தையும் சக்கரத்தையும் நான் கொடுக்குறேன். கடைசியாக தந்துறேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பிரசவ வேலைக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, 2 மணி நேரம் இருக்க ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லக்கூடிய முறையை பார்த்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய வெற்றிலையும் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய அந்த சக்கரத்தை அந்த வெற்றிலையில் எழுதணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா, அந்த வெற்றிலையில் விளக்கெண்ணையை நல்லா தடவிக்காங்க. ஒரு மாங்குச்சியில் இந்த சக்கரத்தை வரையணும். மாங்குச்சியில் சும்மா அப்படியே போட்டிங்கன்னா, அப்படியே லைட்டாக அந்த வெற்றிலை கிளியாமல் சக்கரை வரையலாம். மாங்குச்சி அப்படி இல்லைன்னா நம்ம இது வைக்கிறோமே மருதாணி குச்சி, அந்த குச்சியில் அந்த வெற்றிலை கீறாமல் நல்லா எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு ஒரு 108 டைம் சொல்கிறீங்க மந்திரத்தை. இதுக்கு நார்மலாக இதுக்கு படையெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏன்னா அதுக்கு சொன்னால் 3 நாள் சிதி பண்ணி வச்சுருங்க. 1008 ஒரு விதம் சொல்லிக்கிறீங்க, 3 விதம். அதுலேருந்து அந்த 108 மந்திரத்தை எடுத்து தான் இந்த வெற்றிலைக்கு கொடுக்க போகிறீங்க. புரியுதா? ஸோ அதனால் 108 டைம் இந்த மந்திரம் சொல்லி அந்த பிரசவ வலி பெண்ணுக்கு கொடுங்க. 1/2 மணி நேரத்தில்
வலி இல்லாமல் குழந்த பிறக்கும். இது வந்து கை கண்ட முறை. நான் இந்த சக்கரத்தையும் இந்த இதையும் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துட்றேன். நான் பார்த்து 1க்கு 2 டைம் நல்லா பார்த்து கேட்டுக்கோங்க. நம்பர் கொடுத்துறேன். எதுவும் சந்தேகம்னா கேளுங்க. இதை வந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் மகளுக்கோ இல்லை இது சொந்தக்காரருக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இந்த முறையை நீங்களும் செய்யலாம். நீங்கள் யார் இந்த பூஜை பண்ணுறாங்களோ அவங்க வந்து மற்றவங்களுக்கும் செஞ்சு தரலாம். யாருக்கு வேணாலும் செஞ்சு தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.